ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம 10th சிவிக்ஸோட லெசன் 5 இந்தியாஸ் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் பற்றின லைன் பை லைன் 1 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருந்த 4 லெசன்ஸோட 1 மார்க்ஸ் வீடியோஸும் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்தியா வாஸ் த ஃபர்ஸ்ட் நேஷன் டு அக்னாலேஜ் டேஸ் as an independent country. இந்தியா எந்த நாடை வந்து முதல்ல இந்தியா அதாவது இண்டிபெண்ட் கண்ட்ரியாக வந்துட்டு அங்கீகரிச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த கண்ட்ரியை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பங்களாதேஷை தான் வந்து அங்கீகரிச்சிருக்கோம். ஓகேவா. அடுத்தது செகண்ட் கொஸ்டின். இந்தியா அண்ட் பங்களாதேஷ் ஷேர் த லாங்கஸ்ட் லேண்ட் பவுண்ட்ரி ஆஃப் ஹவு மெனி கிலோமீட்டர்ஸ். ஓகேவா. இந்தியா வந்து பங்களாதேஷ் கூட தான் தன்னோட பவுண்ட்ரியை வந்து அதிகமாக ஷேர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். அது எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தோன்னா 4096.7 கிலோமீட்டர் வந்துட்டு ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. அடுத்தது இந்தியா வந்து தன்னோட பவுண்ட்ரியை வந்து எது கூட ஷார்ட்டஸ்ட் பவுண்ட்ரி எது கூட ஷேர் பண்ணியிருக்கு அப்படின்னா ஆப்கானிஸ்தான் கூட தான் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 106 கிலோமீட்டர். ஓகேவா. விச் கண்ட்ரி பாப்புலர்லி நோன் அஸ் அ லேண்ட் ஆஃப் தண்டர்போல்ட். அதாவது எந்த கண்ட்ரியை நம்ம இடி மின்னல் நிலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. லேண்ட் ஆஃப் தண்டர்போல்ட் அப்படிங்கிறது பூட்டான். அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின். த ஃபராக்கா அக்கார்ட் ஆன் ஷேரிங் ஆஃப் கங்கா வாட்டர் சைன்ட் இன். அதாவது கங்கா வாட்டர் ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு ஒப்பந்தம் வந்து கையெழுத்து இடப்பட்டிருக்கோம். அந்த ஒப்பந்தத்தோட பெயர் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபராக்கா அக்கார்டு தான். அது எந்த இயரில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1977 தான் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. விச் கண்ட்ரி ஹெல்ப்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இன் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சால்மா டேம் இன் தி ஹீராட் ப்ராவின்ஸ். அதாவது ஹீராட் மாகாணத்தில் சால்மா அணையை வந்து கட்டியிருப்பாங்க. அது வந்து கட்டினது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆப்கானிஸ்தான் தான் வந்து கட்டியிருப்பாங்க. அதுக்கு யார் ஹெல்ப் பண்ணது தான் அப்படி கேட்குறாங்க. ஓகேவா. விச் கண்ட்ரி ஹெல்ப்டுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா இந்தியா தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. சிக்ஸ்த் கொஷின். அதாவது டியூரிங் ரெயின் ஆஃப் கனிஷ்கா லார்ஜ் நம்பர் ஆஃப் இந்தியன் மிஷனரிஸ் வென்ட் டு டேஸ் அண்ட் டேஸ் ப்ரீச் தயர் ரிலீஜியன். அதாவது கனிஷ்காவோட ஆட்சி காலத்தில் இந்தியன் மிஷனரிஸ் நிறைய பேர் அவங்களோட மதத்தை வந்து ப்ரீச் பண்ணுறதுக்கு சில கண்ட்ரீஸ்க்கு போயிருப்பாங்க. அது என்னென்ன கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி தான் இங்கே கேட்குறாங்க. ஆல் ஆஃப் த வந்து அதுக்கு ஆன்சர். அதாவது சைனாவுக்கு போயிருப்பாங்க, சென்ட்ரல் ஏஷியா அண்ட் ஆப்கானிஸ்தான். ஓகேவா. சைனா, சென்ட்ரல் ஏஷியா, ஆப்கானிஸ்தான். Seventh question. The countries that share the most number of neighbors touching its border are. ஓகேவா. countries that share the most number of neighbors touching its border are. எந்த கண்ட்ரி வந்து தன்னோட எல்லையை தன்னோட நெய்பரிங் கண்ட்ரி கூட வந்து அதிகமான இது வந்து பகிர்ந்துக்குது. தன்னோட நிறைய நெய்பர் கண்ட்ரிஸ் இருப்பாங்க இல்லையா, நிறைய நெய்பர்ஸ் கண்ட்ரிஸ் கூட வந்து பகிர்ந்துக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் போத் ஏ அண்ட் பி. ஓகேவா. சைனாவும் ரஷ்யாவும் தான் அந்த மாதிரி ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. எய்த் கொஸ்டின். Who stated the quotes we can neither be absolutely dependent or independent but we live in a world of interdependence. ஓகேவா. அதாவது நம்ம வந்து ஒருத்தர் முற்றிலும் சார்ந்தோ அல்லது தனிச்சோ வந்து வாழ முடியாது. நம்ம ஒருத்தர் வந்து சார்ந்து தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி யார் இந்த கோட்ஸை சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஜவஹர்லால் நேரு. ஓகேவா. ஜவஹர்லால் நேரு தான் இந்த கோட்ஸை சொல்லியிருப்பாரு. மேக்மோகன் லைன் இஸ் த பவுண்டரி லைன் பிட்வீன். அதாவது மேக்மோகன் அந்த லைன் இருக்கு இல்லையா, அந்த லைன் அப்படின்றது எதோட எல்லைக்கோடு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆல் ஆஃப் த எபோவ் த ஆன்சர். அதாவது இந்தியா, சைனா, ஈஸ்ட் ஆஃப் பூட்டான், இது மூணுத்துக்கான எல்லைக்கோடு தான் மேக்மோகன் எல்லைக்கோடு. இந்த மேக்மோகன் லைன் அப்படின்றத வந்துட்டு நம்ம 1914 வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கும். அந்த கான்ஃபரன்ஸில் பிரிட்டிஷ் இந்தியா, திபெத்து, ஓகேவா, அடுத்தது சைனா, இந்த 3 நாடும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அதில் இந்தியாவோட சார்பாக வந்து யார் போயிருப்பாங்க அப்படின்னா ஆர்த்தர் ஹென்ரி மேக்மோகன் அப்படின்ற செக்ரட்டரி தான் வந்து போயிருப்பாரு. ஓகேவா. செயலாளராக போயிருப்பாரு. ஓகேவா. 1914 தான் அந்த மேக்மோகன் லைனை வந்து நம்ம எடுத்திருப்போம். 10th கொஸ்டின். இந்தியா சாஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் பார்டர் வித். அதாவது இந்தியா தன்னோட ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் பார்டர் வந்து எது கூட ஷேர் பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்துருக்கோம். பங்களாதேஷ் கூட. மேலே பார்த்தோம் இல்லையா, செகண்ட் கொஸ்டினா பங்களாதேஷ் கூடன்னு சொல்லி பார்த்துருக்கோம். இதுவே செகண்டாக அதுக்கு எது கூட வந்துட்டு தன்னோட இலையை வந்து பகிர்ந்துக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மியான்மர் கூட தான் பகிர்ந்துக்கும். ஓகேவா. ஷார்ட்டஸ்ட் பார்டர் அப்படின்னா தான் ஆப்கானிஸ்தான். இந்தியா அண்ட் பங்களாதேஷ் ஷேர்ஸ் டேஸ் காமன் ரிவர். இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் காமனான ரிவர்ஸ் வந்து மொத்தம் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் மொத்தமாக 54 காமன் ரிவர்ஸ் வந்து இருக்கு. 12th கொஸ்டின். த டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் பூட்டான் வேர் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன். அதாவது இந்தியாவுக்கும் பூட்டானுக்கும் ராஜதந்திர உறவு அப்படின்றது எப்போ வந்து கையெழுத்திடப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
1968 ஓகேவா 1968 தான் வந்து இந்தியாவுக்கும் பூட்டானுக்கும் இடையில டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் வந்து இருந்துச்சு. அடுத்தது 13th கொஸ்டின், எ பேட் நெய்பர் இஸ் எ மிஸ்ஃபார்ச்சூன் as much as a good one is a great blessing செட் பை ஹோம். அதாவது ஒரு மோசமான அண்டை நாடு அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து துரதிர்ஷ்டம் அப்படின்னும், அதுவே வந்து உனக்கு நல்ல நாடாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா அதை விட ஒரு அதிர்ஷ்டம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து யார் அப்படின்னா ஹெசாய்டு அப்படின்றவர் தான் சொல்லியிருப்பாரு. 14th கொஸ்டின், இன் விச் கண்ட்ரி இந்தியா ஹேஸ் பில்ட் இன் த கந்தகர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம். அதாவது கந்தகர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியமை இந்தியா எங்கே பில்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தானில் தான் வந்து இந்தியா பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியா ஹேஸ் கன்ஸ்ட்ரக்டட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ் இன் பூட்டான். அதாவது இந்தியா பூட்டானில் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. அது வந்து எந்தெந்த இடத்துல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆல் ஆஃப் த எபோ. அதாவது சுக்கா, குறிச்சி, தலா. ஓகேவா, இது வந்து தலா. சுக்கா, குறிச்சி, தலா. ஓகேவா. அடுத்து 16th கொஸ்டின், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, இதில் எல்லாமே கரெக்டு தான். அதாவது என்னன்னா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் 130 கிலோமீட்டர் பங்களாதேஷ் இந்தியா ஃப்ரெண்ட்ஷிப் பைப்லைன் பிட்வீன் சிலிகுரி அண்டு பர்பதிப்பூர். சிலிகுரிக்கும் பர்பதிப்பூருக்கும் இடையில பிட்வீனில் வந்துட்டு பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்கும் அந்த நட்புறவு குழாய், அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் பைப்லைன் அப்படின்றத வந்துட்டு பில்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கான கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தோன்னா 130 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்டு தான். தீன்பிகா காரிடர் பிலாங்கிங் டு இந்தியா விச் வாஸ் லீஸ்ட் இன் 2011. தீன்பிகா அப்படின்றது இந்தியாவுக்கு சொந்தமான ஒன்று. அதை வந்து நம்ம 2011 லீஸ்க்கு விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த தீன்பிகாவை யாருக்கு நம்ம லீஸ்க்கு விட்டுருப்போம் அப்படின்னா பங்களாதேஷ்க்கு தான் லீஸ்க்கு விட்டுருப்போம். அப்புறம் இனிஷியேட்டிவ் தாகூர் சேரின் யூனிவர்சிட்டி ஆஃப் டாக்கா. அதாவது தாகூர் இருக்கை அப்படின்றத டாக்காவில் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் கரெக்டு தான். அப்போ எல்லாமே கரெக்டு தான். 17th கொஸ்டின், விச் கண்ட்ரி இஸ் எ நேஷனல் பஃபர் பிட்வீன் இந்தியா அண்ட் சைனா. இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில இயற்கையாக அமைந்த நாடு எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நேபாள் தான். ஓகேவா, நேபாள். அடுத்தது 18th கொஸ்டின், குரு பத்ம சம்பவா ஒரு புத்திஸ்ட் செயின்ட். ஓகேவா, குரு பத்ம சம்பவா அப்படின்ற ஒரு புத்திஸ்ட் செயின்ட். அவர் இந்தியாவிலேருந்து எந்த நாட்டுக்கு போயிருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இந்தியாவிலேருந்து அவர் எந்த நாட்டுக்கு போயிருப்பாரு அப்படின்னா பூட்டானுக்கு போயிருப்பாரு. அங்கே போயிட்டு தன்னோட புத்திசம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பாரு. அண்ட் தென் 2 நாட்டுக்கும் இடையான அந்த ட்ரெடிஷ்னல் டைஸை வந்துட்டு மேம்படுத்தியிருப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 19th கொஸ்டின், ஆல் த எபோ தான் இதுக்கு வந்து கரெக்டு. அதாவது பூட்டான் அப்படின்றது ஒரு ஃபாரஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாரத்லேருந்து பூட்டான் வரைக்கும் அப்படின்னு வந்து பைலேட்ரல் ட்ரேட் ரிலேஷன் இருக்குது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பிபிஐஎன் அப்படின்னா பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாள். இந்த 4 கண்ட்ரிக்கு இடையில மோட்டார் வெஹிக்கல் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் கரெக்டு தான். ஓகேவா, ஆல் ஆஃப் த எபோ தான் இதுக்கு ஆன்சர். அடுத்தது 20th கொஸ்டின், இந்தியா பில்ட் த கலடன் மல்டி மாடல் டிரான்சிட் டிரான்ஸ்போர்ட் இன் விச் கண்ட்ரி. அதாவது கலடன் மல்டி மாடல் டிரான்சிட் டிரான்ஸ்போர்ட் அப்படின்றத எந்த கண்ட்ரியில் பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்தியா வந்துட்டு மியான்மரில் தான் வந்துட்டு அதை பில்ட் பண்ணியிருப்பாங்க. இந்தியா இன்க்ளூடட் நேபாளிஸ் லாங்குவேஜ் இன் விச் ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அதாவது லாங்குவேஜ் எல்லாம் எந்த ஷெட்யூலில் இருக்குது? 8th ஷெட்யூலில் இருக்குது. அதில் நேபாளிஸ் லாங்குவேஜ் எங்கே இருக்குது அப்படின்னா அதுவும் 8th ஷெட்யூலே தான் இருக்குது. 22nd கொஸ்டின், த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் நேபாள் ஹவ் சைன்ட் 3 சிஸ்டர் சிட்டி அக்ரிமெண்ட் ஃபார் ட்வைனிங் ஆஃப். அதாவது 3 சிஸ்டர் சிட்டி அக்ரிமெண்ட் அப்படின்றது வந்துட்டு இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தம். அதை சைன் பண்ணியிருக்காங்க. அது வந்து ட்வைனிங் சிட்டிஸாக இருக்குது. அதாவது எதனா அப்படின்னா இதுக்கு வந்து ஆல் ஆஃப் த எபோ தான் ஆன்சர். காத்மண்டு, வாரணாசி இது 2 ஒரு சிட்டிஸ், ட்வினிங் சிட்டிஸ். அடுத்தது வந்து லும்பினி, போத்காயா, ஜனக்பூர் அண்ட் அயோத்தியா. ஓகேவா, இது 3 தான். அடுத்தது 23rd கொஸ்டின், இதுக்கும் ஆல் ஆஃப் த எபோ தான் கரெக்ட். அதாவது சீஸ் ஃபயர் லைன் டிட்டர்மைன்ட் இன் 1949 வாஸ் கால்டு த லைன் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப்டர் 1972. அதாவது 1949 சீஸ் ஃபயர் லைன் அப்படின்னு ஒன்று டிட்டர்மைன் பண்ணியிருப்பாங்க. ஆஃப்டர் 1972க்கு அப்புறம் அதை வந்துட்டு லைன் ஆஃப் கண்ட்ரோல், அதாவது எல்லை கட்டுப்பாட்டு கோடு அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்துட்டு சிம்லா அக்ரிமெண்ட் மூலியமாக தான் வந்து இந்த பவுண்டரி வந்து பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் கரெக்ட் தான். ராட்க்ளிஃப் அப்படின்றவர் தான் வந்துட்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான எல்லையை வந்து தீர்மானிப்பார். ஸோ அந்த ராட்க்ளிஃபை வந்துட்டு அவரோட பேரையே அந்த லைனுக்கு வச்சுருப்பாங்க. ஓகேவா, அது வந்துட்டு 1947க்கு அப்புறம் அதை தான் நம்ம லைன் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் கரெக்ட் தான். எல்லாமே கரெக்ட் தான். 24th கொஸ்டின், இன் விச் கண்ட்ரி கிவ்ஸ் த இம்பார்ட்டன்ட் பார்ட்னர் இன் அவர் எனர்ஜி நீட்ஸ் ஃபார் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். அதாவது நம்மளோட அந்த எரிபொருள் தேவையான ஏதாவது பெட்ரோலியம்க்கு, நேச்சுரல் கேஸ்க்கு, இதுக்கெலாம் வந்து நம்மளுக்கு நம்ம இந்தியா கூட இம்பார்ட்டன்ட் பார்ட்னராக இருக்கிறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மியான்மர் கண்ட்ரி தான்.
மியான்மர் இன்வெஸ்டட் இன் எனர்ஜி செக்டர்ஸ் அண்ட் சம் ஆஃப் த இந்தியன் கம்பெனிஸ் சச்சஸ், அதாவது இந்தியன் கம்பெனிஸில் வந்துட்டு மியான்மர் சில எனர்ஜி செக்டர்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, முதலீடு பண்ணியிருக்காங்க. அது எந்தெந்த கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆல் ஆஃப் த எபோ, அதாவது ஈசர், கெயிலு, ஓஎன்ஜிசி, விதேஸ் லிமிடெட். ஓகேவா. ஹவு மெனி இந்தியன் ஸ்டேட்ஸ் ஷேர் தயர் பவுண்டரி வித் நேபாள், அதாவது நேபாள் கூட எத்தனை இந்தியன் ஸ்டேட்ஸ் அதோட பவுண்டரியை ஷேர் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் மொத்தம்னா 5. ஓகேவா. நேபாள் கூட இந்தியன் ஸ்டேட்ஸில் மொத்தமாக 5 ஸ்டேட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. 5 ஸ்டேட்ஸ் தன்னோட பவுண்டரியை வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அது எதுன்னு கீழே கொடுத்துருக்காங்க. அதாவது எந்தெந்த 5 ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இந்தியன் ஸ்டேட்ஸ் ஷேர் த பவுண்டரி வித் நேபாள், நேபாள் கூட ஷேர் பண்ணுற அந்த 5 ஸ்டேட்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னா ஆல் ஆஃப் த எபோ தான். அதாவது சிக்கிமு, பீகார், அதுக்கப்புறம் வந்து வெஸ்ட் பெங்கால், அதுக்கப்புறம் உத்தரகாண்ட், அதுக்கப்புறமா உத்தரப்பிரதேஷ். ஓகேவா. சிக்கிம், பீகார், வெஸ்ட் பெங்கால், உத்தரகாண்ட் அண்ட் உத்தரப்பிரதேஷ். 28th question. India built the dash kilometer long Magendra Raj Marg to link Kathmandu and India, அதாவது காத்மண்டுவும் இந்தியாவையும் இணைக்கிறதுக்காக மகேந்திர ராஜ்மார்க் அப்படின்றத வந்துட்டு நம்ம ஒன்று பில்ட் பண்ணியிருப்போம். அது வந்துட்டு இந்தியா தான் பில்ட் பண்ணாங்க. அதோட கிலோமீட்டர் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 204 கிலோமீட்டர் வந்து அது இருக்கும். 29th question. பசுபதி அண்ட் ஜனக்பூர் ஆர் ட்ரெடிஷ்னல் சென்டர்ஸ் இன் நேபாள். ஓகேவா. அதாவது நேபாளோட ட்ரெடிஷ்னல் சென்டர் தான் வந்து பசுபதியும் ஜனக்பூரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது கரெக்ட் தான். அடுத்தது இந்தியா டேக்கன் அப் த ஒர்க் ஆஃப் 5600 megawatts பஞ்சேஸ்வர் ப்ராஜெக்ட் விச் ரிமைண்ட் ஸ்டால்டு ஃபார் 18 years ஆஃப்டர் அக்ரிமெண்ட். ஓகேவா. 18 வருஷமாக வந்துட்டு கிடப்பிலே இருந்த அந்த பஞ்சேஸ்வர் ப்ராஜெக்ட்டை வந்துட்டு இந்தியா டேக்கன் அப் பண்ணியிருக்காங்க. அதோட மெகாவாட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5600 megawatts அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் கரெக்ட் தான். எ ஜாயிண்ட் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் இஸ் பீயிங் பில்ட் ஆன் த சாரதா ரிவர், அதாவது சாரதா ஆறு இருக்கு இல்லையா, அதுக்கு குறுக்க வந்துட்டு ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட், அதாவது ஜாயிண்ட் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் கரெக்ட் தான். இதை பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நேபாள். ஓகேவா. நேபாளில் தான் வந்துட்டு இந்த சாரதா ரிவருக்கு குறுக்க அந்த ஜாயிண்ட் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஆல் ஆஃப் த எபோ இதுக்கு ஆன்சர். அடுத்தது 30th question பாருங்களா. விச் கண்ட்ரி இஸ் ஆல்சோ எ பார்ட்னர் இன் நலந்தா யூனிவர்சிட்டி ப்ராஜெக்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட அந்த நலந்தா யூனிவர்சிட்டி ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு எந்த கண்ட்ரியும் பார்ட்னராக இருக்குது நம்ம கூட அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்ரீலங்காவும் பார்ட்னராக இருப்பாங்க. 31st question. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இதுக்கு ஆல் ஆஃப் த எபோ தான் கரெக்ட். அதாவது செப்பரேஷன் ஆஃப் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா அப்படின்றது பாக் ஸ்ட்ரீட், நடுவில் இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் பிரிக்கிற அந்த சந்தி, அதாவது பாக் சந்தின்னு சொல்லுவோம் இல்லையா அது. அடுத்தது அசோகா வந்து தன்னோட பையன் மகிந்தாவையும் தன்னோட பொண்ணு சங்கமித்ரா 2 பேத்தையும் புத்திசம ப்ரீச் பண்ணுறதுக்காக அனுப்பிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ராஜராஜா 1யும் ராஜேந்திரா 1 இந்த 2 சோழ அரசர்களும் சிலோன், அதாவது ஸ்ரீலங்காவோட வடக்கு பகுதியை கைப்பற்றியிருக்காங்க அப்படின்னும் சொல்லியிருப்பாங்க. இந்தியா சைன்ட் கம்யூனிகேஷன் கம்பேட்டபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் இன் விச் கண்ட்ரி, அதாவது இந்தியா எந்த நாட்டு கூட கம்யூனிகேஷன் காம்பேட்டபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் அப்படின்ற அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா யுஎஸ்ஏ கூட தான் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது இந்தியா அண்ட் பிரான்ஸ் ஆர் கோஆப்ரேட்டிங் ஆன் டெவலப்பிங் த ஸ்மார்ட் சிட்டிஸ் ஆர், இந்தியாவும் பிரான்ஸும் சேர்ந்து சில சிட்டிஸோட அதாவது ஒத்துமையாக செயல்பட்டு அதை ஸ்மார்ட் சிட்டிஸாக வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாங்க. அது வந்து எந்தெந்த சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆல் ஆஃப் த எபோ, அதாவது புதுச்சேரி, நாக்பூர், சண்டிகர். ஓகேவா. புதுச்சேரி, நாக்பூர், சண்டிகர். 34th question. இந்தியா அண்ட் டேஸ் லான்ச்டு த இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ், அதாவது எந்த கண்ட்ரி கூட வந்துட்டு எந்த கண்ட்ரி கூட இந்தியா தன்னோட இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த கூட்டணி சூரிய சக்திக்காக. ஓகேவா. அது வந்து எதுக்கு அப்படின்னா ஃப்ரான்ஸ் கூட தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இந்தியா அண்ட் டேஸ் ஆர் கமிட்டட் டு ஒர்க்கிங் டுகெதர் டு என்ஹான்ஸ் மேரிடைம் கோஆப்ரேஷன் வித் இந்தியாஸ் பைலேட்ரல் நேவல் எக்ஸசைஸ் அசென்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. அதாவது கடல்சார் ஒத்துழைப்பில் வந்து மேம்படுத்துறதுக்காக எந்த நாட்டு கூட இந்தியா வந்து ஏதாவது ஒர்க்கிங் டுகெதர் அப்படின்னா உதவி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து எதுக்கு அப்படின்னா ஆஸ்திரேலியா. ஓகேவா. இதிலே இருக்கும் பாருங்கள். ஏயுஎஸ் அப்படின்னா ஆஸ்திரேலியா, ஐஎன்டி அப்படின்னா இந்தியா. ஓகேவா. கொஷின்லேயே இருக்குது ஆன்சர். அதுக்கப்புறம் வந்துட்டு 36th question. டெல்லி மெட்ரோ இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் எக்ஸாம்பிள் ஆஃப் டேஸ் கோஆப்ரேஷன், அதாவது டெல்லி மெட்ரோ அப்படின்றது வந்துட்டு பார்த்தோன்னா ஜப்பானீஸோட அந்த ஸ்டைலில் தான் வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஜப்பானீஸ் ஸ்டைலில் தான் வந்து அது இருந்திருக்கும். அதாவது இந்தியா டிசைடட் டு இன்ட்ரடியூஸ் த டேஸ் சின்கன்செயின் சிஸ்டம், அதாவது இந்தியா எந்த சின்கன்செயின் சிஸ்டம் எந்த கண்ட்ரிலேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா
ஜப்பான். ஓகேவா, சின்கன்சைன் சிஸ்டம் அப்படின்றது ரயில்வே ப்ராஜெக்டோட சம்மந்தமானது. அதுக்கு தான் நம்ம மேலே இருக்க கொஷின் பார்த்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு அதாவது டெல்லி மெட்ரோ அப்படின்றது ஜப்பானோட கோஆப்ரேஷனால் உருவான அந்த டெல்லி மெட்ரோங்கிறது ரயில்வே ஸ்டேஷன் இல்லையா, அதை வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு நேம் தான் வந்துட்டு சின்கன்சைன் சிஸ்டம் ஜப்பானில். 38th question. In 2017, gyms were started in the states of, அதாவது ஜப்பான் இந்தியா இன்ஸ்டியூட் ஃபார் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த இன்ஸ்டியூட்டை வந்துட்டு எந்தெந்த ஸ்டேட்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. எப்போ அப்படின்னா 2017. ஆல் ஆஃப் த எபோவ் த ஆன்சர், அதாவது குஜராத், கர்நாடகா, ராஜஸ்தான், தமிழ்நாடு. ஓகேவா, குஜராத், கர்நாடகா, ராஜஸ்தான், தமிழ்நாடு, இந்த 4 ஸ்டேட்லேயும் தான் பண்ணியிருப்பாங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் பிரிக்ஸ் கண்ட்ரிஸ், அதாவது பிரிக்ஸ் கண்ட்ரீஸில் கீழே கொடுத்துருக்கிறதுல இதெல்லாம் பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு ஆல் ஆஃப் த எபோவ் த ஆன்சர், அதாவது என்னது அப்படின்னா பினா வந்து பிரேசில், ஆர் வந்து ரஷ்யா, ஐனா இந்தியா, சி வந்து சைனா, எஸ்னா சவுத் ஆஃப்ரிக்கா. மொத்தமாக 5 கண்ட்ரிஸ். த பிரிக்ஸ் ஆர்கனைசேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் இஸ் இன், பிரிக்ஸோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது பிரிக்ஸோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா ஷாங்காய். ஷாங்காய் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா சைனாவில் இருக்குது. ஓகேவா, சைனாவில் இருக்கிற ஷாங்காயில் தான் பிரிக்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. 41st question. Which country was signed between சபகர் அக்ரிமெண்ட்? சபகர் அக்ரிமெண்ட் அப்படின்றது டிரான்ஸ்போர்ட்டுக்காக சைன் பண்ண ஒரு அக்ரிமெண்ட். அது எந்தெந்த கண்ட்ரிக்கு இடையில சைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஆல் ஆஃப் த எபோவ், அதாவது இந்தியா, ஆப்கானிஸ்தான், ஈரான். ஓகேவா, இந்தியா, ஆப்கானிஸ்தான், ஈரான், இது 3 கண்ட்ரிக்கும் இடையில தான் அந்த சபகர் அக்ரிமெண்ட் வந்துட்டு சைன் பண்ணியிருப்பாங்க. Who stated that the Indian expertise in medicine, mathematics and astronomy was highly valued by Arab and Iranian scholars who eventually made it part of their own intellectual traditions. அதாவது இந்தியாவோட மெடிசனு, அதுக்கப்புறம் வந்து மேக்ஸு, அஸ்ட்ரானமி, இது எல்லாமே வந்து அரேப் அண்ட் ஈரான் ஸ்காலர்ஸு பெரிதும் மதிச்சது மட்டும் இல்லாமல் அவங்களோட ட்ரெடிஷன்ஸ்லையும் இது ஒரு பார்ட்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அறிஞர் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா MS அக்வானி அப்படிதான், அவர் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. 43rd question. The BRICS was coined by, BRICS வந்துட்டு யாரு காயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காயின் பண்ணது ஜிம் ஓ நெயில் அப்படின்றவர் தான் காயின் பண்ணியிருப்பாரு. 44th question. இதில் இருக்கிறது எல்லாமே கரெக்டு தான். அதாவது ஒபேக் அப்படின்றத வந்துட்டு ஒரு இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் ஒன்றும், அதை வந்துட்டு பக்தாத் அப்படின்றவர் தான் ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஒபேக் அப்படிங்கிறது ஒரு இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், கரெக்ட் தான். இதோட ஹெட் குவார்ட்டர், ஒபேக்கோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா ஆஸ்ட்ரியாவில் இருக்க வியானா. ஓகேவா, ஆஸ்ட்ரியாவில் இருக்க வியானா. இதோட ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் வந்து யார் யார் அப்படின்னா ஈரான், ஈராக்கு, குவைத்து, சவுதி அரேபியா அண்ட் வெனிசுலா. ஈரான், ஈராக், குவைத், சவுதி அரேபியா அண்ட் வெனிசுலா. ஓகேவா, இது எல்லாமே கரெக்ட் தான். 45th question. Who designed the logo of OPEC? OPECோட லோகோவை டிசைன் பண்ணது யாரு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர், அதாவது இந்த ஸ்வாபோடா. ஓகேவா, இவர் வந்து ஒரு ஆஸ்ட்ரியா டிசைனர். இது வந்து இன்டர்நேஷ்னல் டிசைனிங் அந்த காம்படிஷன் ஒன்று நடக்கும். அந்த காம்படிஷனில் 1969 தான் வந்து இந்த லோகோவை பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அந்த OPEC அப்படின்ற லோகோ வந்துட்டு அந்த லெட்டர்ஸ் வச்சே வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஹவு மெனி கண்ட்ரிஸ் ஹேஸ் இஸ் பார்டர் வித் இந்தியா? இந்தியா கூட தன்னோட ஹவு மெனி கண்ட்ரிஸ் ஷேர்ஸ் இட்ஸ் பார்டர் வித் இந்தியா அப்படின்னா இந்தியா கூட தன்னோட எல்லையை பகிர்ந்துக்கிற நாடுகள் மொத்தம் எத்தனை அப்படின்னா மொத்தமாக 7. Which 2 island countries are India's neighbor? அதாவது எந்த ரெண்டு ஐலாண்ட்ஸ் கண்ட்ரிஸ் வந்து இந்தியாவோட நெய்பரிங் கண்ட்ரிஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்ரீலங்காவும் மாலதீவ்ஸும் தான். ஓகேவா, இந்தியாவோட நெய்பரிங் கண்ட்ரிஸாக இருக்கும். இங்கே வந்து ஸ்ரீலங்கா இருக்கும், இங்கே வந்து மாலதீவ்ஸ் இருக்கும். ஓகேவா, இந்தியா இஸ் எ மெம்பர் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோவிங் அப்படின்னு கேட்குறாங்க. கீழே கொடுத்துருக்கிறதுல வந்துட்டு இந்தியா மெம்பர் வந்துட்டு எது இதில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆல் ஆஃப் த எபோவ் தான். அதாவது G20, காமன்வெல்த்து, ஷார்க்கு, பிரிக்ஸு, நாம் அப்படின்னு பார்த்தோன்னா நான் அலைன்டு மூமெண்ட். ஓகேவா, அணி சேராமை அப்படின்னு சொல்லுவாங்களே அதுதான். புக் பேக்கில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ASEAN, அதாவது ஏஷியன் கண்ட்ரிஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கொடுத்துறவங்க என்ன கேட்பாங்கன்னா இதில் வந்து இந்தியா எந்த அசோசியேஷனில் மெம்பராக இல்லை அப்படின்னு கேட்டாங்கன்னா தான் வந்து ஆசியன் வரும். ஓகேவா, ஆசியனில் வந்து இந்தியா மெம்பராக இல்லை. ஓகேவா, இல்லை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 49th question. மேட்ச் இட். இது வந்து ஒரு புக் பேக் கொஸ்டின் தான். பிராண்டிக்ஸ் அப்படின்றது என்னன்னா விசாகப்பட்டினத்தோட ஒரு கவர்மெண்ட் சிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது COMCASA அப்படின்றது ஒரு அக்ரிமெண்ட். அது வந்து இந்தியா கூட USA வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. அதான் பார்த்துருப்போம் இல்லையா, கம்யூனிகேஷன் காம்பேட்டபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட். அது ஓகேவா. ஜப்பானோட சின்கன்சைன் சிஸ்டம் அப்படின்னா ரயில்வே ப்ராஜெக்ட். பிரிக்ஸோட ஹெட் குவார்ட்டர் தான் வந்து ஷாங்காயில் இருக்குது. ஷாங்காய் அப்படின்றது சைனாவில் இருக்குது.
ஒபாக் அப்படின்றது வியானா வந்து ஆஸ்திரியாவில் இருக்குது. அது வந்து ஹெட் குவார்ட்டர், ஒபாக்கோட ஹெட் குவார்ட்டர். 15th கொஸ்டின், ஆல் ஆஃப் த எபோ இஸ் அ கரெக்ட். ஓகேவா? என்னன்னா நேபாளும் பூட்டானும் வந்து ஒரு லேண்ட்லாக்டு நேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தான். அது நேபாளும் பூட்டானும் வந்து ஒரு லேண்ட்லாக்டு நேஷன் தான். அதுக்கான எக்கனாமிக்கும் சரி, ஒரு சி சம்மந்தமான ட்ரேட் ஏதாவது இருந்துச்சுனாலும் இந்தியாவை டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஐசிசிஆர் தான் வந்துட்டு தாகூர் சேரை வந்து டாக்காவில் வந்து இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ண ஒரு அசோசியேஷன். அது நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்றது வந்து மல்டிலேட்டரல் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்றாங்க. அதுவும் கரெக்ட் தான். ஓகேவா? இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்றது பார்த்தோம்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, அதுக்கான அடிப்படை தேவைகளுக்கான கடன்கள்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? இந்த வீடியோவோட 10th சிவிக்ஸ் வந்து மொத்தம் 5 லெசன்ஸும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கான லிங்க்கை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மொத்தமாக முடிஞ்சிச்சு 10th சிவிக்ஸு. ஓகே, தேங்க்யூ டு ஆல்.